ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹார்ட் டெக் தம் சேனல். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் மேக் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி வாங்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சார்ட் அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு இமேஜ், அதாவது பைக்கோட இமேஜ் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், ஸோ யாரோட நம்ம ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை சென்டராக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சென்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து டிக்கெட்டான கிளிக் பண்ணிட்டு அடுத்ததான் நீங்கள் இம்போர்ட் பண்ணது டெக்ஸ்ட் தான். ஸோ அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச, அதாவது நீங்கள் யாரோட பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களோட பேரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ டன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆப்போசிட் கலராக தான் இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம பிளாக் கலர் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபன் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அதுக்கு ஒரு ஃபாண்டு, அதாவது நல்லா பெருசாக தெரியணும். ஸோ அதுக்காக இப்போ அதை ஃபுல் சைஸ் வச்சுருங்க. சென்டர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சென்டர் முடிஞ்ச வரைக்கும் சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாக் கலர் கொடுத்துக்கலாம் அவுட்லைனு. ஸோ இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நாம் டிக்கே கணக்கு பண்ணிட்டு நான் எப்பயும் போல் சொல்லியிருந்த மாதிரி லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 ஸோ 4ஆவதா 5ஆவதா இருக்கும். ஸோ அந்த ஐக்கான், ஸோ அதை கிளிக் பண்ணி மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால இப்படி இருக்குது. கொரோனா நேரம் நினச்சிடாதீங்க, ஜஸ்ட் ஃபார் சளி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் அந்த எனேபிள் பிஎன்ஜி டிரான்ஸ்மிஷனை அது எனேபிள் பண்ணி விட்டு அந்த எனேபிள் பண்ண அந்த பென்சில் ஐக்கானை கொண்டு போய் நீங்கள் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டிக்கே கணக்கு கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மட்டும் க்ளீனாக தருது. ஸோ இப்போ நம்ம டிக்கே கணக்கு கிளிக் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா மொத்த இமேஜுமே டேமேஜ் ஆயிரும். ஸோ பேக்கில் இருக்கிறத டிரான்ஸ்மிஷன் ஆக்கி விட்டு இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்கள் வந்து குவாலிட்டி மீடியம் இல்லை ஹை, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெரி ஹையில் கொடுத்துக்கோங்க. வெரி ஹையில் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஸ்கொயர் டைப் வச்சுட்டு உள்ளே வரேன். நான் என்னோட பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச, அதாவது எந்த செகண்டுக்கு நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த செகண்டுக்கு நான் இப்போ 90 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து மீடியாக்குள்ளே வந்துட்டு இமேஜ் செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபுல் சைஸ் வச்சுட்டு இப்போது நம்ம டிக்கே கனெக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜை நம்ம கலர் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடியோ லேயர் இருக்கும். ஸோ அந்த வீடியோ லேயரை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த வீடியோ லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் தேடிட்டு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபைல் தான், இந்த ஆடியோ. இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு டைம் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனாலும் இப்போ நான் மறுபடியும் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த லிங்க்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி உடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம சென்ட் டு பேக் கொடுத்து வச்சுருவோம். சென்ட் டு பேக் கொடுத்து தான் கரெக்டாக வரும். ஸோ சென்ட் டு பேக், ஸோ பேக் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. நம்ம கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் பேஸ் கலராக வரணும்ல, அதுக்காக ஃபஸ்ட் நம்ம பின்னாடிக்கிறத ஆரஞ்சு கலர் செட் பண்ணி வச்சுருவோம். டிக்கே அங்கே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து நம்ம 2 இமேஜ் இம்போர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளாக் கலர் இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் இருக்கோ ஸோ அந்த கலரை இம்போர்ட் பண்ணுங்கள். நான் எல்லோ கலர் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோ கலர் அது நம்ம ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருவோம். ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டு ஃபுல் சைஸில் செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை சென்ட் டு பேக் கொடுத்துடலாம். ஸோ அடுத்து நம்ம இதுக்கு பிளிங்கிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ பிளிங்கிங் ஷோ, ஸோ பிளிங்காகி உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம இதுக்கு வந்து மறுபடியும் அதை டபுள் பண்ணி விட்டுருங்க. கலர் நமக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் அதை மறுபடியும் டபுள் பண்ணி விட்டு டபுள் இருக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டபுள்னு இருக்குது. ஸோ அந்த டபுள் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு வேறு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. அதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு டிக்கே கனெக்ட் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ செமையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த இதை க்ரியேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணதுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மறுக்கா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிடும். ஸோ லாஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை, அதுக்கு முன்னாடி நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்டர் மார்க் வைக்க மறந்துட்டு பாருங்க. ஸோ நம்ம வாட்டர் மார்க் வைக்கணும். ஸோ அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். நம்மளோட எப்பயும் போல் ஹவுட் டெக் தமிழ், ஸோ இன்ஸ்டாவோட நம்மளோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஸோ நான் வச்சுக்கிறேன்.
இன்னும் நம்ம இன்ஸ்டா க்ரியேட் பண்ண கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி என்னோடது வேணும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக கேளுங்க. நமக்கு ஒரு இன்ஸ்டா க்ரியேட் பண்ணி விட்டு ஐடி க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ டிக்கெட் கிளிக் பண்ணிட்டு அடுத்து நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக இது பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு இது மிஸ் பண்ணாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஷேர் பண்ண தான் நம்ம சேனலோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெருசாகும். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட நாலேஜை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.